வெல்கம் டு அ கோர்ஸ் ஆன் மல்டிவேரியபிள் கேல்குலஸ். மல்டிவேரியபிள் கேல்குலஸில் இப்போ இந்த லெக்சர்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் ஐடியாவில் வந்து ஜென்ரலாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம ஒரு வேரியபிள் பற்றி பேசாமல் மோர் தென் ஒன் வேரியபிள் பற்றி பேசினா ஒரு விஷயம் தான் இந்த இது. இப்போ மோர் தென் ஒன் வேரியபிள் அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி இதுதான் வந்து நம்ம பேசிக்காக நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், அதாவது y = f(x), இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால பேச முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற இதோட வெல் டெஃபினிஷன்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதோட வெல் டெஃபினிஷன்ஸ்க்கு அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் உடைய லிமிட்ஸ் பத்தி பேசுறோம் அப்படினாலே அஃப்கோர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து கண்டினியூட்டி பத்தியும் நம்ம பேச முடியும். கண்டினியூட்டி பத்தி பேசி முடிச்சதுமே then comes the concept of differentiation. So differentiation பேசுறோம் அப்படினாலே வந்து அஃப்கோர்ஸ் we will talk about integrations. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரும்போது இதுக்கு அடுத்தது நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போய் நிற்போம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் இதை டுகெதராக வச்சுக்கிட்டு we come to the concept of differential equations. இப்போ ஒன் வேரியபிள், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும்போது இந்த விஷயங்கள் வச்சுட்டு நம்ம எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை நான் இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்குது, அங்கதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியே வந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த்ரீ வேரியபிள்ஸ். அப்போ இன் ஜெனரல் ஐ வில் டாக் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் n வேரியபிள்ஸ். இந்த மாதிரி எல்லாம் நம்மளால பேசிட்டு இருக்க முடியும். ஓகே, இந்த விஷயங்கள்ல நம்ம என்னென்ன பேச முடியும், இங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒன் வேரியபிளுக்கு பேசணுமோ இது எல்லா விஷயங்களும் நம்மளால தைரியமா தாராளமா பேச முடியும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நேச்சரா அரைஸ் ஆகுதா? எஸ், அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு பிளான்ட்டோட க்ரோத் பத்தி நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளான்ட்டோட க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டைம் வந்து அதுக்கு ஒரு இன்புட்டா இருக்கும். அது கூட அந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவைப்படக்கூடிய மினரல்ஸ், சரிங்களா, நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டரா இருக்கலாம், சன்லைட்டா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நான் டுகெதரா சேர்த்து மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டேர்ம்ல கன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ மினரல்ஸ் அண்ட் டைம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டோட க்ரோத் இருக்கு. நாட் ஓன்லி பிளான்ட்ஸ் க்ரோத், ஹியூமன் க்ரோத் ஆல்சோ. இப்போ அது எல்லாமே இண்டிவிஜுவலா தனித்தனியா பார்க்கும்போது இருந்துட்டு சன்லைட் இவ்வளோ தேவைப்படுது, வாட்டர் இவ்வளோ தேவைப்படுது. ஸோ when we wish to see the growth of a plant as a functions of more than two variables, yes, of course we can see it is actually, that is why we are able to see that way as well. வெல் டெஃபினிஷன்ஸ் இருக்கு, லிமிட்ஸ் இருக்கு. ஸோ லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னது, இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அட்டைனிங் த பாயிண்ட். லிமிட் பத்தி நம்ம பேசும்போதே இருந்துட்டு எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா அப்ரோச்சிங், இப்படிதான் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு. இதே செவரல் வேரியபிள் கேஸ்ல இருந்துட்டு லிமிட் xy approaches to 1,1 இல்ல 2,2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ எழுதும். அப்போ இந்த அப்ரோச்சிங் அப்படிங்கிறது இதே ஒன் வேரியபிள்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஒரே ஒரு இதுதான். ஸோ நீங்க கிராஃபிக்கலா பார்க்கும்போது 2 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டை நோக்கி யூ வில் ஹேவ் டு மூவ். ஸோ இந்த பாயிண்ட்டை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வே இருந்திருக்கும், யூ ஹேவ் ஒன்லி டூ வேஸ், பிகாஸ் திஸ் இஸ் யுவர் இண்டிபெண்டன்ட் திங். ஸோ எய்தர் இப்படி போகலாம் இல்லை இப்படி வரலாம். பிகாஸ் இன் ஒன் டைமென்ஷன் நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த எய்தர் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆர் வெர்டிகல் மூவ்மெண்ட் ரெண்டுமே நடக்காது. எய்தர் ஒன் கேன் ஹேப்பன். யூஸ்வலா ஹரிசாண்டல்ல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதனால வந்துட்டு இந்த மூவ்மெண்ட் மட்டும் தான். ஸோ இந்த லிமிட்டை பத்தி பேசும்போது, அதாவது ஒன் வேரியபிள் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் we have these things. அதாவது ரெண்டு வேல மட்டும்தான் இந்த பாயிண்ட்டை நான் அப்ரோச் பண்ண முடியும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அட்டைன்மெண்ட். அந்த டூங்கிற பாயிண்ட்டை நான் அட்டைன் பண்ணிட்டேன்னா, அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்துட்டேன்னா நம்ம இப்போ பேசவே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் அட்டைன்மெண்ட். இப்போ இதே வந்து மல்டி வேரியபிள் செட்டப்க்கு நம்ம கொண்டு வரும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் suppose you have a signal over here.
சரிங்களா? ஒரு சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிக்னல் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஜங்ஷன்ல, ஓகே, in a junction we have a signal. நீங்க இந்த சிக்னல்ல you are waiting here. நீங்க இந்த இடத்துல வந்து உங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் சிக்னலுக்கு வந்துட்டேன், நான் சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இன்டிமேட் பண்ணிடுறீங்க. யூ ஹேவ் கம் திஸ் வே, நீங்க இந்த வழியா வந்தங்காட்டி நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கீங்க. யுவர் ஃப்ரெண்ட் மே கம் திஸ் வே. சரிங்களா? இந்த வழியா வந்துட்டு அவங்க கம்ஃபர்ட் ஜோன் தான். அவங்க இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணி வந்து இந்த பக்கம் வெயிட் பண்றதுனாலும் சொல்றதுனாலும் சொல்லலாம், அல்லது அப்படியே இறங்கி அந்த பக்கமே இருந்துட்டு நானும் சிக்னல் பண்ணிட்டு நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க ரெண்டு பேருமே என்னதான் சொல்றீங்க, நான் சிக்னலுக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்க. பட் சிக்னல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே இதுக்கு பக்கத்துல எங்கேயோ வந்துகிட்டு ஐ ஹாவ் கம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. பட் நீங்க ரெண்டு பேருமே வேற வேற இடத்துல இருந்து கிளம்பி வந்திருந்தீங்க அப்படின்னாலும் ஆக்சுவலா ரெண்டு பேருமே யூ வேர் அப்ரோச்சிங் டு தி சிக்னல், யூ ஹேவ் நெவர் அட்டைன்ட் திஸ் சிக்னல் பாயிண்ட். சரிங்களா? சோ தீஸ் கைண்ட் ஆஃப் அப்ராக்சிமேஷன்ஸ் we call it as limits. சரிங்களா? இப்போ இங்க நான் சொன்னது வந்து ஒரு ரியல் லைஃப்ல இந்த சிக்னல் அப்ரோச் பண்றதுக்கு ஓகே, இது ரெண்டு வேல்யூ மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. பை ரோட்வே if you are traveling you have only these four ways to come to the signal. சரிங்களா? இந்த சிக்னலை நோக்கி வர்றதுக்கு உங்களுக்கு இந்த நாலு வழி தான் இருக்கு. இப்போ டூ வேரியபிள் கேஸ்ல இந்த x, y is equal to 1, 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? So this is the point 1, 1. இந்த பாயிண்ட் நோக்கி வர்றதுக்கு நமக்கு என்னென்ன வழி எல்லாம் இருக்கு? And line passing through origin. இந்த லைன்ல நான் இப்படி வரலாம் இல்ல இப்படி வரலாம். சரிங்களா? And then let me take a parabola. So இந்த parabola travel பண்ணேன் அப்படினாலும் I can come to this point. இந்த பாயிண்ட் நோக்கி வரதுக்கு I can travel along this parabola. இது மட்டும் தானா? கிடையாது. சப்போஸ் இப்படி இருந்து நான் இங்க வரலாம், இப்படி இருந்து இங்க வரலாம். There are so many ways. Actually there are infinitely many ways by which I can come to this point. So இதுல இந்த வழியா தான் வந்தாகணும், இந்த வழியா தான் வந்தாகணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த வழியில வேணாலும் I can approach this point. இப்போ அப்ரோச் பண்றதா லிமிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த லிமிட் x approaches to f of x is equal to okay. இதே வந்து 1 minus x plus 2 னு இருந்துச்சு அப்படின்னா we say it as 1/4. இது x minus 2 ஆ இருந்துச்சு அப்படின்னா the limit does not exist. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசணும்? இப்போ என்ன சொல்றது, இப்ப சிக்னலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க. இப்ப என்னன்னா இந்த வழியா அப்ரோச் ஆகி வரும்போது யூ பீப்புள் ஹேவ் கம் நியர் டு தி சிக்னல் அண்ட் தட் இஸ் வை நீங்க என்ன சொல்றீங்கன்னா சிக்னலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களால சொல்லவே முடியுது. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்கு, இந்த ரோட்ல டிராவல் பண்ணி வந்தங்காட்டி நீங்க இந்த சிக்னலுக்கு வந்துட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு இந்த ரோட்லயே இந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்கு. சரிங்களா? அவங்க இந்த ரோட்ல டிராவல் பண்ணி வந்துட்டு let us consider this way. சரிங்களா? அவங்க இப்படி டிராவல் பண்ணி வந்துட்டு இந்த சிக்னலே நானும் சிக்னலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் ரீச் ஆனது வேற வேற விஷயமா இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ரீச் ஆனது வேற வேற விஷயமா இருந்துச்சுன்னா we say the limit does not exist. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா if it goes to infinity then also we say that the limit does not exist. சரிங்களா? அதுக்கு இன்ஃபினைட் லிமிட்ஸ்னு ஒரு தனி கான்செப்டே இருக்கு. நம்ம ரியல் லைன் அப்படின்னு பேசுறோம் அப்படின்னா ரியல் லைன் யூஸ்வலா இந்த ஸ்ட்ரிக்டாக டினோட் பண்ணுவாங்க. ரியல் லைன் பேசுறோம்னாலே மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி தான் நம்ம பேசுறோம். see to it that infinity is not included in it. சரிங்களா? இன்ஃபினிட்டியும் நீங்க இன்க்ளூட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் லைன். எக்ஸ்டெண்டட் ரியல் லைன்ல யூ கேன் இன்க்ளூட் இன்ஃபினிட்டி. ஆக்சுவலி ரியல் லைன் கூட இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி நீங்க இன்க்ளூட் பண்ண விஷயம் தான் உங்களோட எக்ஸ்டெண்டட் ரியல் லைன்.
சரிங்களா? சோ இப்போ எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தாலும் if you all can come to a particular thing. சரிங்களா? சோ இங்க இந்த பாயிண்ட்க்கு அப்ரோச் ஆகுறத பத்தி நான் பேசுறேன். இந்த பாயிண்ட்க்கு அப்ரோச் ஆகுறத வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் எப்படி டிசைட் பண்ண போறோம்? இதே when you come to a one dimensional setup, you will have a function which is plotted like this. சரிங்களா? இப்படி இந்த மாதிரி சிங்கிளா டிஃபைன் பண்ணதாகவும் இருக்கலாம், or it may be like இங்க ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் வரைக்கும் இப்படி வந்துட்டு இதுக்கு அப்புறம் it may go like this. சரிங்களா? இப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இது இப்படி மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ இந்த 2ங்கற பாயிண்ட்க்கு when you come from left side உங்களுக்கு என்ன நடக்குது அப்படி நீங்க பார்க்க போறீங்க. லெஃப்ட்ல இருந்து வரும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, இங்க ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சோ இது அப்படியே இங்க 2 போக கரஸ்பாண்டிங் என்னன்னு பார்த்துட்டே வாங்க. you come somewhere here. சரிங்களா? இங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க, இங்க இருந்து அதே மாதிரி டிராவல் பண்ணுவாங்க. ஓகே, you come to the same point. இப்போ ரெண்டு சைடுல இருந்து டிராவல் பண்ணி வரும்போது if you are able to come to the same point, then we say this point is the limit of the function when x approaches to. Come to this way. இந்த இடத்துல இங்க இருந்து டிராவல் பண்ணி வரீங்க, இங்க இருந்து டிராவல் பண்ணி வரும்போது you can come till here. சரிங்களா? இதே இப்போ இங்க இருந்து டிராவல் பண்ணி வரீங்க, இங்க இருந்து you can come till here. இப்போ ஒரு சைடுல இருந்து டிராவல் பண்ணி வந்தா நான் வேற பாயிண்ட்க்கு போறேன், இதே இன்னொரு சைடுல இருந்து டிராவல் பண்ணி வரும்போது வேற ஒரு பாயிண்ட்க்கு போறேன். அப்படிங்கும்போது in this case we say the limit does not exist. சப்போஸ் இப்படி இருக்கிற ஃபங்க்ஷன் இது பாட்டுக்கு இப்படியே போயிடுச்சு அப்படின்னா எங்க போகுதுன்னே தெரியல, இப்படி இருந்தாலும் we say the limit does not exist. சரிங்களா? ஒரு சில கேசஸ்ல இதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. too much of oscillations would be there. no limit does not exist தான். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து these are happening in one dimensional setup. அப்ப நம்மளோட மல்டி டைமென்ஷன்ல என்ன நடக்குது? till two variable case we are able to plot and see the things happening. so இப்போ 3 dimension setup பொறுத்த வரைக்கும் this is your point 1 comma 1. சரிங்களா? இந்த பாயிண்ட் இப்போ இது கரஸ்பாண்டிங்கா you will have இங்க whatever may be the region that you will have some corresponding region in a 3-dimensional space. okay, ஸ்பேஸ்ல வந்து அதோட இமேஜஸ் என்ன அப்படின்னு கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா you will have some surface or a region. ஓகே, இந்த பாயிண்ட்க்கு நீங்க இப்படி எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணாலும் you can come. சோ இந்த எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தீங்க அப்படினாலும் இதுக்கு கரஸ்பாண்டிங்கான பாயிண்ட்ஸ் இந்த சர்ஃபேஸ்ல என்னன்னு பாருங்க. இதுலயுமே அந்த எல்லா டைரக்ஷன்ல இருந்து அந்த ட்ரேஸ் பண்ணி வரும்போது if you are able to come to the same point, then we say this point இது கரஸ்பாண்டிங்கா some z value would be there, right? so that z value we call it as the limit of the function as your xy approaches to 1 comma 1. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. லிமிட், இதுக்கு அடுத்து கண்டினியூட்டின்னு போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நான் அப்ரோச் ஆகி போய்கிட்டு இருக்க வேல்யூவும் இந்த மாதிரி அப்ரோச் ஆகி நான் வரும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவும் இந்த பாயிண்ட்டை டைரக்டா நான் ஃபங்க்ஷன்ல இவாலுவேட் பண்ணணும்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா we say the function is continuous at the particular point. ஸோ கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபங்க்ஷனுக்கு த்ரூ அவுட் நம்ம பேசுற விஷயம் கிடையாது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம பேசக்கூடிய விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூட்டினா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ அது அப்படியே டிஃபரன்சியேஷன் ஐடியாவுக்கு வரும்போது ஒன் வேரியபிள்ல டிஃபரன்ஸ் அதே ஐடியாலஜி வந்து இங்க நமக்கு வந்து இட் இஸ் நாட் அ சிங்கிள் வேரியபிள், இட் இஸ் மல்டி வேரியபிள். ஸோ நிறைய வேரியபிள் இருக்கு அப்படிங்கும்போது அந்த டிஃபரன்சியேஷன் எப்படி பண்ண போறோம்? இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாங்கிறது நமக்கு தெரியும். இங்க எவ்வளவு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு? மோர் தென் ஒன். அப்போ ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பேஸ் பண்ணியும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுதான் ஐடியாவே. ஸோ டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் தி ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஒரு சேஞ்ச் நடக்கும்போது டிபெண்டன்ட் வேரியபிள்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து we call it as the
differentiation. Mathematically speaking, that is the differentiation. One variable setup பொறுத்த வரைக்கும் limit okay. So independent variable change நடக்குது அப்படின்னு சொன்னா let us consider y to be the function of x. அந்த change அப்படிங்கிறது எப்படிப்பட்ட change இருக்கலாம்? I don't know about it. So f of t ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு f of x. So that is the change. And the change என்னது? This is the change. So independent variable, when this change happens, what is the corresponding change in the function? And this change has to be very small. அப்ப very small அப்படிங்கிறது வந்து t minus x goes to 0 நான் சொல்லலாம். So இந்த t minus x goes to 0 ங்கிறது I may also call it as t goes to x. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. t is not attaining x. If t attains x, what will happen? You will have x minus x, f of x minus f of x. You are going to have 0.0. அப்ப லாபத்தால் ரூல் யூஸ் பண்ணல அப்படின்னு நம்மள ஒரு சிலருக்கு தோணும். ஆனா லாபத்தால் ரூலே எங்கிருந்து தான் வந்துச்சு? If you are able to differentiate some function, then you can make use of லாபத்தால் ரூல். சரிங்களா? இப்ப நம்ம டிஃபரன்சியேஷனை எப்படி கொண்டு வரதுங்கறத தான் பேசிட்டு இருக்கோம். So this is happening. It is just approaching. So it goes, the t minus x goes to 0 அப்படிங்கறது ஒரு மீனிங் என்னன்னா your t minus x value is very small. Okay, almost a negligible one. அப்போ இந்த ஐடியா almost negligible one அப்படிங்கிறது வந்து in mathematics we used to denote it as delta x. ஒரு சின்ன குவாண்டிட்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் தேவைப்படுதோ we may make use of small change in x இப்படி பேசிக்கலாம். ஒரு small positive quantity if you have to choose a very small positive quantity, அது வந்து we will make use of these Greek letters epsilon and delta. Okay, this is another story. Now here what I am trying to convey is you may take your t to be x plus delta x. A very small change is added to x. X remains x as it is. So it becomes what? X plus delta x minus f of x upon x plus delta x minus x. So you would have only delta x as limit delta x approaches 0. சரிங்களா? இப்போ இந்த delta x approaches 0 அப்படினா it may come in either positive sense or negative sense. இப்போ one variable setup பேசிட்டு இருக்கோம். இப்படி rightly yeah, it may come this way or this way. So இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல what should we do? இப்போ இது மட்டும் இல்லாம இங்க என்னன்னா x க்கு இந்த பக்கம் ஒரு சேஞ்ச் ஆச்சு. நான் x க்கு இந்த பக்கம் ஒரு சேஞ்ச் பத்தி பேசணும் அப்படினா I'll just have to have x minus delta x. So in this case it would be limit delta x approaches 0 f of x minus f of x minus delta x. இங்கேயுமே உங்களுக்கு என்னது x minus times of x minus delta x will give you simply delta x. சரிங்களா? So together பேசும்போது it is generalized one, but these things are there. Okay, இப்படி ஒரு லிமிட்டிங் கேஸா தான் வந்து இந்த சேஞ்ச் தான் வந்து we call it as the differentiation. இதே சேஞ்ச் when my function is depending on two variables, what am I going to do? I will fix one variable. Okay, so இப்போ x ல change பத்தி நான் பேசுறேன் அப்படினா I fix y as it is, and this is going to be xy upon delta x, and I will take limit delta x approaches 0, and this one I denote it as del f upon del z or del f upon del x. I call it as del f upon del x or dou f upon dou x, dabba f upon dabba x. These are just names. We can use any of these. Okay, probably we are all used to do this dou f upon dou x. I am used to do del f upon del x. Okay, so these are the things. இதே மாதிரி உங்களுக்கு y க்கு வேணும் அப்படினா what you have to do is that limit delta y approaches 0. Okay, f of x comma y plus delta y minus f of xy upon delta y. This is what, right? In the மாதிரி we are going to define partial derivatives. Why we call it as partial derivatives? Because we are not differentiating completely.
because these are independent variables. Okay, here we are fixing one variable and doing the differentiation with respect to the other. The same ideology can be extended for any number of variables. If you have a function of three variables, yes, of course you can extend this idea. If you have a function of more than that, then also you can extend this idea. Okay, so the concepts of derivative from one variable setup can be extended to the multivariable setup. Okay, that we have. I think you people have done it. Okay, the next is the integrations. One variable integration is extending to the several variable integrations. Yes, of course we have seen that in our class, right? So the rest of the part, the ideologies that are there in the differentiation, we are going to continue with this in the upcoming classes. Now we are going to talk about the concept called as chain rule. So what is chain rule? So chain rule அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, if you in one variable setup, what is the chain rule? You will have y is a function of x, and this x may be some other function of another variable t or u, whatever it is. Okay, we can call that function may be anything. இப்போ இந்த மாதிரி இருக்கு. Okay, if we clearly look into these things, we may very well notice that this p is the independent variable and final output is that in y. So this is the dependent variable. இப்போ இந்த x இங்க என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we consider this one, here x acts as a dependent variable and here x acts as an independent variable. So this x is a intermediate variable here. சரிங்களா? அதோட ரோல் வந்து டிபெண்டண்டா இண்டிபெண்டண்டா அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாம ஒரு இன்டர்மீடியட் ரோல் தான் வந்து that x is playing. Okay, இப்போ when you just look at this quantity, this function x alone, here you may very well see that what is the change happening in x whenever there is a change happening in t. இந்த விஷயம் என்னங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி if you come to this function, here you may find what is the change happening in y whenever there is a change happening in x. Okay, so தனித்தனியா பார்க்கும்போது இருந்துட்டு no issues, we were able to do it. Now situation may arise when there is a change in t, what is the change happening in y? So that is we wish to find out what is this. இந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா it is quite simple. So the change happening in y with respect to the change happening in t cannot be found directly because y depends on x. Y வந்து x பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படினா I am able to find out only the change in y whenever there is a change in x. But change in x happens due to what? Change in x happens due to the change in t. So dx upon dt. So this is the chain rule. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது எடுத்துட்டோம் அப்படின்னா, simple example that I can give you is take about the animals. இந்த இலதலை எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ற அனிமல்ஸ் நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்போ அதோடைய ஃபுட்டுக்கு தேவைப்படுறது என்னது? அந்த இலதலை இருக்கிறது, அதெல்லாம் வளரணும். அது வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? சம் மினரல்ஸ் இஸ் நீடட். சரிங்களா? இப்போ இந்த ஒரு சிம்பிள் செட்டப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே you are able to see visualize these things. ஓகே, இப்போ இது இல்லாம when you come to a industry point of view, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன். ஒரு கிளாத் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கிளாத் ரெடி பண்றதுக்கு வந்து ஐ எம் ரன்னிங் அ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, எனக்கு அந்த கிளாத் பேண்ட் ஷர்ட் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து மை டியூட்டி, என் கம்பெனியில் நான் வேலை பண்ணுறது என்னன்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் ஷர்ட் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? நான் ரெடி பண்ற அந்த ஷர்ட் மெட்டீரியலை வச்சு அந்த ஷர்ட்டை ரெடி பண்ணி அதுக்கு இந்த பட்டன் வைக்கிறது, இந்த மற்ற ஒர்க் எல்லாம் பண்ணி சேல் பண்றது சம் அதர் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போ அந்த சம் அதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க எங்கிட்ட இருந்தா ஸ்டாக் எடுத்து போறாங்க. நான் யார்கிட்ட இருந்து ஸ்டாக் எடுத்தாகணும்? நான் அந்த காட்டன் மில்லோ அந்த யான் எல்லாம் யார் ரெடி பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்தா நான் ஸ்டாக் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு இன்டர்மீடியட். இப்போ நான் யாரை பேஸ் பண்ணியிருக்கேன், அந்த ரா மெட்டீரியல்ஸ் யாரு ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் இருக்கேன். என்ன பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஸ்டிச்சிங் இதெல்லாம் பண்றாங்க அவங்க இருக்காங்க. இப்போ அவங்களையும் இவங்களையும் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த யான் இந்த ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இட் வில் அஃபெக்ட் மீ. கண்டிப்பா நான் அஃபெக்ட் ஆகுறேன் அப்படின்னா என்னால ப்ராப்பரா ஸ்டாக் வந்து டெலிவர் பண்ண முடியாது. தட் இஸ் வை தே ஆர் கோயிங் டு கெட் அஃபெக்டட். சரிங்களா? ஸோ இவங்கள ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பா வரும். அண்ட் தோஸ் திங்ஸ் வி ஆர் டீலிங் மேத்தமெட்டிக்கலி ஆஸ் டைம். சரிங்களா? இங்க நான் பிரச்சனைன்னு சொல்லலாம், கெயின்னு சொல்லலாம். இப்ப திடீர்னு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சீசன் டைம்ல வந்து தேவர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் மோர். இப்போ அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஐ வில் ஹேவ் டு பை இட். நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை வச்சு ஐ மேக் மோர் நம்பர் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல். நான் பண்ணேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் ஸ்டாக் நிறைய கிடைக்கும், பிரச்சனை இல்லாமல் மேலே போய்கிட்டே இருக்கும். அண்ட் அஃபெக்ட் ஆகுறது அப்படிங்கிறது இட் மே ஹேப்பன் இன் போத் பாசிட்டிவ் வே அண்ட் நெகட்டிவ் வே. ரைட்? ஸோ this is the one variable setup. இப்போ இதே ஐடியாலஜியை if we have to extend this to multivariable setup, what should we do? That is a question mark now. Okay. So இப்போ multivariable setupல as for now let us consider the case f as a function of two variables and we take this as z. Okay, z is a function of two variables namely x and y. இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல this till now z was independent. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா z is some function of t as well as y is some function of t. Things becomes like this. ஓகே, இப்போ இது மட்டும் தான் கேஸா அப்படின்னா கிடையாது. எக்ஸும் ஒய்யும் வந்து ஒரே வேரியபிளை பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. It may happen that your x may be a function of some two different variables and your y may be a function of the same two different variables. Okay, your x may be a function of t and y may be a function of x. That may also happen. Okay, so in between we have that case. இப்படி வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? சைன் அப்படிங்கிறது ஒரே ஃப்ளோல தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் அங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயமே ஒன் வேரியபிள் தான். சரிங்களா? ஸோ அந்த ஒரு இது மட்டும் தான் பார்க்க முடியும். In general, in one variable you have only two directions. ஸோ இப்படி நேரவா மட்டும் தான் நம்மளால யோசிக்க முடியும். When you come to a two dimensional setup, one variable அப்படிங்கிறது this is your one variable. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத பேசி அதை கரெஸ்பாண்டிங் என்ன நடக்குதுங்கிறத we are going to plot in the other axis. ஸோ இதுல you can see things only in a narrow way. Whereas when you come to a two dimensional setup, உங்களோட இண்டிபெண்டன்சியே வந்து இங்க இருக்கு. இங்க பார்க்கணும் அப்படின்னா you have infinite number of ways of looking at it. அதுல என்னென்ன பாசிபிள் வேஸ், இந்த வேஸ்லயே வந்து எல்லாத்தையுமே என்னால உள்ள கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி we are looking for some possibilities and those possibilities we have written like this. Okay, so in the ideology இருந்து let us see what the formula is exactly. So you know this one. Okay, by assuming that you know this one in the one dimensional setup, that is in the one variable setup, let us see what is the case in the two dimensional setup. Okay, as for now let us look at the simple case. Okay, your z is a function of x and y. Now you are going to see these things. இப்போ xங்கிற இடத்துல this function of t, yங்கிற இடத்துல this function of t அப்படிங்கறது உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா that your x and y becomes intermediate variables. அப்போ இண்டிபெண்டன்சி யார்கிட்ட மட்டும் தான் இருக்கு, t கிட்ட மட்டும் தான் இருக்கு. டிபெண்டன்சி யார்கிட்ட இருக்கு, z கிட்ட மட்டும் தான் இருக்கு. So this now becomes a one dimensional case. Together, அப்போ one dimensional case அப்படின்னா we are not going to have a partial derivative, we will have a derivative. So in the first case we are going to have dz upon dt. I will have to see the change happening in z whenever there is a change happening in t.
but z does not involve p directly. So z யாரத இன்வால்வ் பண்ணிருக்கு, x and y இன்வால்வ் பண்ணிருக்கு. So z ல x and y ஓட இன்வால்வ்மென்ட் இருக்கு அப்படினா இந்த விஷயம் இங்க என்னவா இருக்கும், டெரிவேட்டிவ் நம்ம. பட் z ல டைரக்டா வித் ரெஸ்பெக்ட் டு x ன்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? எஸ் ஆஃப் கோர்ஸ் பண்ணலாம், பட் கீப்பிங் y ஃபிக்ஸ்ட். So அப்ப நமக்கு என்னதான் வரப்போகுது, we are going to have a partial derivative. So it is going to be del z upon del x. Then x with respect to t equal to one variable set up, so it is dx upon dt plus அடுத்து என்ன y and then dy upon dt, because மொத்தமா தான் இருக்கு, மொத்தமா பேசணும். z ல x ஓட இன்வால்வ்மென்ட் இருக்கு சரிங்களா, x ல t ஓட இருக்கு, அதே மாதிரி z ல y ஓட இருக்கு, y லயும் t இருக்கு. இப்போ நம்ம இந்த t ய பேஸ் பண்ணி என்னென்ன சேஞ்ச் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். t ய பேஸ் பண்ணி என்னென்ன சேஞ்ச் எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும்னா t னால x ல என்ன நடந்தது, அதனால இங்க என்ன நடந்துச்சு, அது கூட t னால y ல என்ன நடந்துச்சு, y னால z ல என்ன நடந்துச்சு, அதே ஆட் பண்ணா மட்டும் தான் this completes. Okay, ப்ராப்பரான ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். So இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு what we are going to have is that dz upon dt is equal to del z upon del x multiplied with dx upon dt plus del z upon del y multiplied with dy upon dt. So இந்த congested எல்லாம் எழுதலாம். So next one is the same here. So x is equal to some function of c and y is equal to some function of s. So this is what we have. சரிங்களா, இப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தது இன்னொரு கேஸ் நான் சொல்லியிருந்தேன். x may be a function of both t and s and y may be a function of both t and s. இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு let us see a simple problem that we are going to see is z is given to be x square y plus 3xy to the power 4 where x is equal to sin 2t and y is equal to cos t. Now we will ask to find what is dz upon dt at t is equal to 0. So first let us start. What is dz upon dt? That is del z upon del x multiplied with dx upon dt plus del z upon del y dy upon dt. Now இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறது. So what is del z upon del x? Mark this as equation 1. இந்த விஷயம் என்னது? So இங்க வாங்க. So with respect to x you will have to differentiate. So this is 2xy plus 3y to the power 4 and del z upon del y. So from here it is x square plus 12xy cube. X square plus 12xy cube. And what is dx upon dt? So it is cos 2t multiplied with 2. Then dy upon dt, it is simply minus sin t. Appo by equation 1. So by equation 1 what can we write? Your dz upon dt is del z upon del x, that is 2xy plus 3y to the power 4 multiplied with 2 cos 2t, okay, plus in the quantity x square plus 12xy cube and minus sin t. So இந்த விஷயம் தான். இப்போ இத நம்ம என்ன பண்ணனும்? When t is equal to 0, what is the value that we will have to find. இப்போ இத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ x and y எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுமானா no need. Okay, just find what is x value. X value when t is 0.
இது என்னன்னு கண்டுபிடிங்க. So what is your x value? It is sin 2t. So when your t is 0, this is 0. Similarly, your y value when t is 0 is, which is cos t. Cos 0 is 1. Simple. So therefore, your dz upon dt at t is equal to 0 is given by, இங்க x க்கு 0, y க்கு 1. So இங்க கொடுத்தீங்க அப்படின்னா it completely vanishes. So it is 0 plus இங்க 3 times of 1 to the power 4, which is 3. And then 2 cos 2 times of 0 is cos 0. So 2 times of cos 0, which is 2 times of 1, that is 2 plus x square 0. So plus 12, 0 times of 1 cube, 0 again. Sin 0, 0 again. So this value is 6. This is how இந்த sin ரூலை நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, when your result is a function of x and y and x is some function of t and y is some function of s. இப்போ இந்த ஐடியா அப்படியே உள்ள தூக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா this becomes what your z becomes some other function of t and s. x க்கு என்னவோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே தூக்கி போட்டுருக்கோம், y க்கு என்னவோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே தூக்கி போட்டுருக்கோம். no more x and y உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள இருக்கவே போட வேண்டியது. அப்ப அப்படியே என்னவா மாதிரி வந்து this becomes some other function of, okay, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் போட்டு என்ன அப்படி இவாலுவேட் பண்ணீங்கன்னா that becomes some other function of t and s. For example, இப்போ இதே ப்ராப்ளம்ல, okay, let me make the change and show you how it happens. So let me explain you with the simpler ideas. X is equal to t square and y is equal to s plus 1. Let us take this one. சரிங்களா? இப்போ z என்னவா மாறும்போது t square to the power square s plus 1 plus 3 times of t square s plus 1 to the power 4. சரிங்களா? simple as this. இப்போ இந்த இடத்துல பார்ஷியல் சைன் ரூல் அப்ளை பண்றதுக்கு நீட் இருக்கா இல்லையா? சோ நம்ம ஜெனரலா எப்படி எல்லாம் திங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டுமே டிபெண்ட்ஸ் ஆன சிங்கிள் வேரியபிள், ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு மாத்தலாம். அப்படி மாத்திரப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம். சிங்கிள் வேரியபிளா இருக்கப்ப என்ன நடந்துச்சு, ஓகே ஒவ்வொன்றும் வேற வேறையா இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ட்ரையல் கொடுக்கும்போது what we get, we come to the same function of two variable தான் xy க்கு பதிலா வேற ரெண்டு வேரியபிள் வந்துருச்சு. சோ இந்த இடத்துல we are in no need of changing. சரிங்களா? அப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ரெண்டு வேரியபிளா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சோ அது ரெண்டா தான் இருக்கு, நம்ம மோர் தென் தட் இருக்க கூடாதா, இருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான கேसेसல எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், that is what we are going to see in the upcoming lecture. Thank you.